ஆத்தும பாரம் நம்மை நெருக்கி ஏவும் பொழுது, மற்றவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை ஆழமானதாய் இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நமது நேரத்தையும் நமது செல்வத்தையும் நாம் செலவு செய்ய நாம் தயக்கம் காட்டுவதில்லை. அதிலே நமக்கு ஒரு விருப்பம் உண்டாகிறது. இந்த விருப்பம் எங்கே இருந்து வந்தது? வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருந்த முள்ளுக்கான காரணத்தை அறிந்திருந்தது போல, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள முள்ளுக்கான காரணத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் என்றும், சிலருடைய வாழ்க்கையிலே அவர் சரீரத்தில் இருக்கும் முள்ளை அவர் எடுக்கப் போவதில்லை, ஆனால் அதை தாங்கிக் கொள்ள தேவையான கிருபையைத்தான் அவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றும் சிந்தித்தோம். இன்று நாம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது அந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்? கொரிந்து பட்டண திருச்சபைகளிலே இருந்த குறைகள் என்ன? உண்மையான திருச்சபைகளை அல்லது உண்மையான விசுவாசிகளை இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் திடீரென்று எடுத்துக்கொள்வாரானால் என்ன நடைபெறும்? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்று நாம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12, 13, 14ஆம் வசனங்கள். எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபையை மற்ற திருச்சபைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எந்த காரியத்திலேயும் இவர்கள் குறைவுபட்டவர்களாக இருந்தார்கள் என்று கூற முடியாத அளவு நிறைவு பெற்றவர்களாய் இருந்தார்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுதும் அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருந்தீர்கள் என்று கூறியிருக்கிறார். ஒரு சிலரை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தினால் மட்டும் போதாது, அவர்களை குறைவற்றவர்களாக கிறிஸ்துவின் முன் நிறுத்த வேண்டும் என்பதும் பவுல் அப்போஸ்தலனுடைய பெரிய வாஞ்சை. இன்றைக்கும் ஒருவரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினால் போதும் என்று இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் வளர வேண்டும், நிறைவு பெற வேண்டும் என்ற அக்கறையோடு நாம் பணி செய்ய வேண்டும். நான் உங்களை வருத்தப்படுத்தாமல் இருந்தேன் என்கிறார். கொரிந்து பட்டணத்திலே பவுல் பணிவிடை செய்த பொழுது அவர்களிடத்தில் ஊதியத்தை வாங்கவில்லை. அவர்களுக்கு அவர் ஒரு பாரமாக இருக்கவில்லை. தனது வருமானத்திற்காக தனது சொந்த கைகளினாலே அவர் வேலை செய்தார். எனவேதான் 14ஆவது வசனத்திலே நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன் என்று தெளிவுபடுத்துகிறார். ஒரு ஆவிக்குரிய தகப்பனாராக சுயநலமில்லாத ஒரு சேவை செய்கிறவராய், ஆத்துமாக்கள் மேலே கரிசனை உள்ளவராய், பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்கிறார். தன்னை கொரிந்து சபையின் ஒரு தகப்பனாக உருவகிக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்தை விதைக்கிறவர்களுடைய உள்ளங்களிலே இருக்கிற அன்பு சுசேஷத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே காண முடியாது. பவுல் அப்போஸ்தலன் இங்கே அவர்களை குறை கூற வேண்டும் என்று சொல்கிறாரா? அவர் உண்மையான சூழ்நிலையைத்தான் கூறுகிறார். 3வது வானம் வரை தான் சென்று திரும்பிய காரியங்களை குறித்த விவரங்களை அவர் சொல்லாதபடி தூய ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலனை கட்டுப்படுத்தினார். அதை குறித்து பெருமைப்பட்டுக் கொள்ளவில்லை. தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்த பாடுகளையும் கஷ்டங்களையுமே அதிகமாய் சொல்கிறார். உங்களுக்காக சந்தோஷமாக
உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். பிரியமான சகோதரனை சகோதரியே, ஆத்தும பாரம் நம்மை நெருக்கி ஏவும் பொழுது, மற்றவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை ஆழமானதாக இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்முடைய நேரத்தையும் நம்முடைய செல்வத்தையும் செலவு பண்ண நாம் தயங்குகிறதில்லை. அதிலே நமக்கு ஒரு விருப்பம் உண்டாகிறது. இந்த விருப்பம் எங்கே இருந்து வந்தது? 2 கொரிந்தியர் 5:14 நாம் பார்ப்பது போல, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஆண்டவர் மேலே உண்மையான அன்புள்ளவர்களாக நாம் வாழும் பொழுது, அந்த அன்பு தேவனை அறியாதவர்களை குறித்த அக்கறையையும் பாரத்தையும் நம்மிலே உண்டு பண்ணுகிறது. 2 கொரிந்தியர் 12:16 அப்படியாகட்டும், நான் உங்களுக்கு பாரமாயிருக்கவில்லை, ஆனாலும் உபாயமுள்ளவனாயிருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம். இங்கே அவர் சொல்வது என்ன? உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக முயற்சிக்கவில்லை, நான் உபாயம் செய்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேன் என்று மற்றவர்கள் சொல்லலாம். உங்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துவதே என்னுடைய பாரம். இதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷர்களிடத்திலே கூறினார். மத்தேயு 4:19 பார்க்கும் பொழுது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். நீங்கள் பிடிக்கும் ஒவ்வொரு மீனின் வாயிலும் ஒவ்வொரு தங்க காசு உண்டு என்று சொல்லவில்லை, அவர்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று தான் கூறியிருந்தார். 2 கொரிந்தியர் 12:17-18 நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாயாவது உங்களிடத்தில் பொழிவை தேடினதுண்டா? தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா? பவுல் எந்த தந்திரமான வழிமுறைகளையும் கையாளவில்லை. எவ்வளவு எளிதான முறையிலே கர்த்தருடைய வார்த்தையை, சுசேஷத்தை பிரசங்கிக்க முடியுமோ அவ்வண்ணமாகவே பிரசங்கித்தார். தாம் திரும்ப வந்த பிறகு வேறு சிலரை அனுப்பி அவர்களிடத்திலே ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் என்று பவுல் செயல்படவில்லை. தன்னைப் போலவே தீத்துவிற்கும் அவர்கள் ஆத்மாவை குறித்த பாரம் மட்டுமே உண்டு என்பதை தெளிவுபடுத்துகிறார். 2 கொரிந்தியர் 12:19-20 நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். ஆயிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோவென்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோள் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும். பவுலப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு செல்லும் பொழுது அந்த சபை எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்ற தனது வாஞ்சையை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர்கள் பவுலப்போஸ்தலனிடத்திலே அநேக காரியங்களை எதிர்பார்த்தார்கள். அவரும் கொரிந்து சபையிலே மகத்துவமான காரியங்களை எதிர்பார்த்தார். விரோதம், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோள் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் இவைகள் உண்டாயிருக்குமோ என்று ஐயப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் எத்தனை கிறிஸ்தவ ஐக்கியங்களிலே இப்படிப்பட்ட குணநலன்கள் வெளிப்படுகிறதா இருக்கிறது? தேவனை அறியாத மக்களும் சபைகளை பார்த்து, நீங்கள் முதலாவது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அன்பை உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள், உங்களுக்குள்ளே அன்புள்ளவர்களாக இருந்த பின்னர் இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று எங்களிடத்திலே கூறுங்கள் என்று சொல்கிறார்கள். இது எத்தனை உண்மை தெரியுமா? நம்முடைய திருச்சபைகளிலே காணப்படுகிற விரோதங்களுக்கும், வைராக்கியங்களுக்கும், வாக்குவாதங்களுக்கும் நான் காரணமாக இருக்கிறேனோ என்று ஒவ்வொரு விசுவாசியும் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களுடைய பண ஆசையோ, பதவி ஆசையோ, பெயர் புகழ் எடுக்க வேண்டும் என்ற ஆசையோ இப்படிப்பட்ட பாவங்கள் திருச்சபையிலே காணப்பட காரணமாக இருக்கிறது என்பதை ஆவியானவர் இன்று உங்களுக்கு உணர்த்துவார் என்றால், நீங்கள் மெய்யாய் மனம் திரும்பி திருச்சபையின் சாட்சி வாழ்க்கைக்கு வழிவகுக்க உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஒருவேளை கடந்த பல ஆண்டு காலம் நீங்கள் பொறுப்பிலே இருந்திருக்கலாம். மீண்டும் அந்த பொறுப்பு உங்களுக்கே கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடுகிற ஒருவராக நீங்கள் இருக்கக்கூடாது. விசுவாசிகளானாலும் சரி, கர்த்தருடைய ஊழியக்காரர்களானாலும் சரி, வாக்குவாதங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே இடமளிக்கக்கூடாது. ஏனென்றால் வாக்குவாதங்கள் எந்த வகையிலேயும் பலனளிக்காது. இன்றைக்கு பல திருச்சபைகளிலே கோபங்கள், புறங்கூறுதல், கோள் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் இவை தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அவைகளில் சிலவற்றை குறித்து செய்தித்தாட்களிலேயும் வெளிவருகிறது.
இன்னும் சில திருச்சபைகளிலே புறம் கூறுதல் மிக வெளிப்படையாகவே செய்யப்படுகிறது. ஒருவரை குறித்து ஒருவர் தீமையான காரியங்களை அச்சடித்து விநியோகம் செய்கிறார்கள். இதற்கு காரணம், கிறிஸ்துவை அவர்கள் பூரணமாக அறிந்து கொள்ள வேண்டியபடி இன்னமும் அறிந்து கொள்ளவில்லை. மேலும் கலகங்கள் என்று பார்க்கிறோம். ஒன்றுமில்லாத காரியத்திற்காகவும் 3 பேர் 4 பேர் சேர்ந்து கொண்டு பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கையெழுத்து வேட்டையில இறங்குவது எத்தனை பரிதாபமான நிலை இல்லையா? 2 கொரிந்தியர் 12:21 மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாய் இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன். கொரிந்து பட்டணம் ரோம சாம்ராஜ்யத்திலேயே பாவத்திற்கு பெயர் பெற்ற ஒரு இடம். பாவம் செய்வதற்காகவே மக்கள் புறப்பட்டு போய் வந்த ஒரு இடம். ரோமர் 5:20 பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாக பெருகிற்று என்று நாம் வாசிக்கிறது போல, தேவன் தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பி கிருபையாக அந்த மக்களுக்கு இரட்சிப்பின் செய்தியை அறிவித்தார். என்றாலும் பாவத்தை குறித்த பயங்கரத்தை அவர்கள் உணராமல் பாவத்தை மிக எளிதானதாக எடுத்து கொண்டு விட்டார்கள். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற இந்த காரியங்களை நாம் கவனிக்கும் பொழுது அந்த திருச்சபை குறித்து ஒரு நற்சாட்சி காணப்படுவது போல தெரியவில்லை. இந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் நிருபங்களை படிக்கும் பொழுது கொரிந்து பட்டணத்தில் உள்ள திருச்சபைகளிலே எத்தனை குறைகள் இருந்தது என்று நம்மை வியக்கச் செய்கிறது. அது உண்மைதான். அந்த திருச்சபையின் நிலை மட்டுமல்ல, இன்றைக்கும் பல திருச்சபைகளின் நிலைமை இப்படிப்பட்டதாகவே இருக்கிறது. இந்த இடத்திலே சற்று நாம் நிறுத்தி ஒரு காரியத்தை எண்ணி பார்ப்போம். உண்மையான திருச்சபைகளை அல்லது உண்மையான விசுவாசிகளை இந்த உலகத்தை விட்டு இப்பொழுது ஆண்டவர் திடீரென்று எடுத்துக்கொள்வார் என்றால் என்ன நடைபெறும்? ஆம் பிரியமானவர்களே, மகா உபத்திரவ காலம் ஆரம்பமாகும். மகா உபத்திரவ காலத்தின் ஒரு பயங்கரம் திருச்சபை இல்லாமல் இருக்கும் ஒரு சூழ்நிலை. இந்நாட்களிலே திருச்சபை பூமிக்கு உப்பாக இருக்கிறது, ஒளியாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைகளிலே வாசமாயிருக்கிறார். இந்த உலகம் வர வர சிறந்ததாகிக் கொண்டிருக்கிறதா? இல்லை. வர வர கேடான நிலைமைக்கு செல்கிறதா? திருச்சபையானது உலகத்தை எந்த விதத்திலேயும் சீர்படுத்தவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன் இருந்ததை விட மிக கேடானதாகத்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். 2 தீமோத்தேயு 3:13 பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனாலும் உலகம் அவ்வாறு செல்கிறது என்று சொல்லப்படவில்லை. தீமையான மனிதர்கள்தான் மேலும் மேலும் தீமை உள்ளவர்களாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இதன் பொருள் என்ன? கேடான ஒரு சமுதாயம் கடந்து செல்லும் பொழுது அடுத்த சந்ததியிலேயும் அப்படிப்பட்ட கேடானவர்கள் வருகிறார்கள். ஒரு வகையிலே சொல்லும் பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் மிக கேடானதாக இருந்தது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று இயேசு பரிந்து பேசினார். அவர்கள் தேவகுமாரனையே சிலுவையிலே அறைந்தார்கள். இன்று உலகம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிப்பதினாலே மீண்டுமாக அவரை சிலுவையிலே அறைகிறார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் செல்வது. அவர் என்னுடைய பாவத்திற்காகவும் சிலுவையிலே மரித்தார் என்பதை நம்ப மறுப்பது. இந்த உலகத்திலே கடந்து வரும் ஒவ்வொரு சந்ததியுமே இந்த பாவத்திற்குள்ளே கடந்து செல்கிறது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது யோவான் 16:9 பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்பதை கூறியிருக்கிறார். மிகவும் கேடான பல பாவங்கள் இருக்கலாம். ஆனால் மிக மிக கேடான பாவம் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவை புறக்கணிப்பதுதான். 2000 ஆண்டுகளுக்கு முன் இருந்ததை விட உலகத்திலே வசதிகள் பெருகி இருக்கிறது. வாழ்க்கையை எளிதாக்கும் பல காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றன. அருமையானவர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், திருச்சபையானது உலகத்திலே பூஞ்செடிகளை பயிரிட்டு அழகுபடுத்துவதற்காக அழைக்கப்படவில்லை. விசுவாசிகள் இந்த உலகத்தின் வழியாக கடந்து செல்கிற பரதேசிகள் என்றாலும் அவர்களிடத்திலே ஒரு செய்தி உண்டு, ஒரு சாட்சி உண்டு. இதுதான் உலகத்திலே திருச்சபையின் பங்கு. திருச்சபை இந்த உலகத்திலே பரிசுத்தமாக வாழ வேண்டிய ஒரு கூட்ட மக்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக வாழ எதிர்பார்க்கப்படுகிறார்கள். ஒரு கிறிஸ்தவன் தவறு செய்யும் பொழுது கிறிஸ்தவர்களே இப்படி தவறு செய்கிறார்களே என்றுதான் மற்றவர்கள் பேசுகிறார்கள். இன்றைக்கு பல திருச்சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை குறித்த தாகமில்லை.
உணவு என்றால் ஒரு பெருங்கூட்டம் கூடுகிறது, சிறப்பு நிகழ்ச்சி என்றால் அநேகர் வருகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை முறையாக கற்றுக்கொள்ள வேத பாட வகுப்புகளுக்கு வருகிறவர்கள் மிகச் சிலராகவே இருக்கிறார்கள். இன்னும் சில திருச்சபைகள் தங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனைகளை சரி செய்யவே நேரம் போதாதவர்களாய் இருக்கிறார்கள். என்றாலும் திருச்சபையை இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார் என்ற உண்மையை அது அழித்து போடுவதில்லை. இன்றைக்கும் திருச்சபையில் உண்மையான ஆத்ம பாரத்தோடு பரிசுத்த வாழ்க்கை குறித்த வாஞ்சியோடு வாழ்கிற விசுவாசிகளும் அநேகர் உண்டு. பிரியமானவர்களே, சபையை குறித்து சொல்லும் பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, திருச்சபையை பரிசுத்தமாக்கும் ஒரே காரியம் திருவசனம். சமுதாய சீர்திருத்த பணிகள் திருச்சபையை சுத்தம் பண்ணாது. சிறப்பு நிகழ்ச்சிகள் திருச்சபையை சுத்தம் பண்ணாது. திருவசனமே திருச்சபையை பரிசுத்தமாக்கும். இந்த கொரிந்தியர் நிருபத்திலே மிக கேடான ஒரு சமுதாயத்தில் உண்டான ஒரு திருச்சபையை குறித்து நாம் சிந்திக்கிறோம். அந்த திருச்சபை தன்னை சுற்றி பெரிய சாட்சியாக இருக்கவில்லை. வெளியே உள்ள சமுதாயத்தை அது தொடவில்லை. ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படும் பயமுள்ள விசுவாசிகள் உலகத்தை விட்டு எடுக்கப்படும் பொழுது உலகம் மேலும் கேடானதாகும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கிறிஸ்துவை அறிந்த விசுவாசியாக நம்முடைய திருச்சபையானது நம்முடைய சமுதாயத்திலே ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் வாஞ்சி உள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக, அதற்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபையின் சாட்சிக்கேடான காரியங்களிலே நாம் பங்குதாரராக இருக்கக்கூடாது. நேரடியாக ஒருவேளை திருச்சபையிலே காணப்படுகிற ஒழுக்கமற்ற காரியங்களுக்கு நீங்கள் பங்காளராக இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்களை ஊக்குவிக்கிறவர்களாக, உங்கள் பணத்தை செலவு செய்கிறவர்களாய் இருந்தாலும், உங்கள் வாகனங்களை கொடுக்கிறவர்களாய் இருந்தாலும், கிறிஸ்துவின் சாட்சிக்கு நீங்கள் கேடு விளைவிக்கிறீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. இன்று ஒவ்வொரு திருச்சபைகளிலேயும் திருச்சபையின் உயிர் மீட்சிக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு கூட்ட விசுவாசிகள் எழும்ப வேண்டும். ஒவ்வொரு திருச்சபையும் இந்த உலகத்திலே உப்பாகவும் ஒளியாகவும் விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உப்பு சுத்தம் செய்கிறதாகவும் மேலும் மேலும் கெட்டுப்போகாமல் பாதுகாக்கும் பணியையும் செய்கிறது. சமுதாயத்திலே மேலும் மேலும் ஜனங்கள் பாவத்திற்குள்ளாக கடந்து செல்லாதபடி கெட்டுப்போகாமல் பாதுகாக்கத்தான் தேவன் திருச்சபையை அழைத்திருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சத்தை காணும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்றுதான் இயேசு கூறினார். எதற்காக பிரகாசிக்க வேண்டும்? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிற மற்றவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? விசுவாசிகளின் கூட்டமாக நம் ஒவ்வொருவருடைய திருச்சபையும் நம் சமுதாயத்திலே இயேசுவின் அன்பையும் நற்செய்தியையும் தொடர்ந்து பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறதா என்பதை எண்ணி பார்ப்போம். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரோ அதற்கு நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? முதலாவது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரோடு உள்ள உறவை நாம் எப்பொழுதும் சரியாக காத்துக்கொள்ள தீர்மானம் செய்வோம். நம்முடைய குடும்பத்திலே மற்றவர்களிடத்திலே அன்புள்ளவர்களாக இருக்க நம்மை பூரணமாய் அர்ப்பணிப்போம். வேலை செய்யும் இடத்திலேயும் அன்போடும் தயவோடும் கரிசனையோடும் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பிற்கு மாதிரியாக இருக்க தீர்மானிப்போம். மற்றவர்கள் நம்மை கஷ்டப்படுத்துவது போல தெரிந்தாலும் பொறுமையோடு இயேசு நம்மிலே வாழுகிறார் என்பதை காண்பிக்கும் ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய திருச்சபையின் சாட்சி வாழ்க்கையை குறித்த கரிசனை உள்ளவர்களாக ஜெபிப்போம், செயல்படுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீர் ஒரு திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீரோ அப்படி எங்கள் ஒவ்வொருவருடைய திருச்சபையும் காணப்படத்தக்கதாக தேவனே அதை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளிலேயும் காணப்படும் பாவங்களை குறித்து நீர் அறிந்திருக்கிறீரப்பா. திருச்சபையை கழுவி கரை திரை இல்லாமல் முன்னாலே நிறுத்தும்படியாகத்தான் உம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீர். இன்றைக்கும் உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் திருச்சபையில் உள்ள பாவங்களை கழுவ விரும்புகிறீர். திருச்சபை மக்களுக்குள்ளே வசனத்தை குறித்த வாஞ்சியை நீர் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு திருச்சபையையும் கர்த்தர் தாமே தட்டி எழுப்ப வேண்டும் என்று கேட்கிறோம். நீர் கல்வி சுத்திகரித்தருளும். திருச்சபையின் சாட்சி கேடான காரியங்களுக்கு காரணமாயிருக்கிற
தனி மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நீரே அவர்களை சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். திருச்சபையிலே நடைபெறுகிற சாட்சிக்கேடான காரியங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறவர்களும் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ செயல்படுகிற ஒவ்வொருவரையும் நீரே சந்தித்து அவர்களை ஆட்கொண்டு பூரண ரட்சிப்பிற்குள்ளே அவர்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்று ஞாபகப்படுத்தி பார்ப்போமா? இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்தை விதைக்கிறவர்களின் உள்ளத்திலே இருக்கிற அன்பை சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களின் உள்ளத்திலே காண முடியாது. நம்முடைய திருச்சபையிலே காணப்படுகிற விரோதங்களுக்கும் வைராக்கியங்களுக்கும் வாக்குவாதங்களுக்கும் நான் காரணமாய் இருக்கிறேனோ என்று ஒவ்வொரு விசுவாசியும் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பல ஆண்டுகளாக திருச்சபையிலே நீங்கள் ஒரு பொறுப்பிலே இருந்திருக்கலாம். மீண்டும் அந்த பொறுப்பு உங்களுக்கே வேண்டும் என்பதற்காக நீங்கள் போராடக்கூடாது. திருச்சபையிலே ஒன்றும் இல்லாத காரியத்திற்காக 3 பேர் 4 பேர் சேர்ந்து கொண்டு பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் கையெழுத்து வேட்டையிலே இறங்குவது எத்தனை பரிதாபமான நிலை! உலகத்திலேயே மிக பெரிய பாவம் எது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் செல்வது. அவர் என்னுடைய பாவத்திற்காகவும் சிலுவையிலே மரித்தார் என்பதை நம்ப மறுப்பது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. 2 சாமுவேல் 7:29 பின்பாகம்.